இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்பு பெருவிழாவினை கொண்டாடி மகிழ்கிறோம். நம் கிறிஸ்துவ மறையின் ஆணிவேராகவும் அடித்தளமாகவும் இருக்கும் இந்த விண்ணேற்பு பெருவிழா அவருடைய மாட்சியின் உச்சமாக அமைகிறது. அதாவது இயேசுவின் இந்த பாஸ்கா மறைப்பொருள் விண்ணேற்றத்தில் தான் உச்சத்தை அடைகிறது. உயிர்ப்பிற்கு முன்பு துன்புறும் ஊழியனாக அறியப்பட்ட இயேசு தற்போது தந்தையின் மாட்சியில் பங்கேற்று ஆண்டவராக தம்மை நிலைநிறுத்திக் கொள்கிறார். ஆகையால் தான் விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார் என்று நாம் விசுவாச அறிக்கையிடுகின்றோம். மானுடத்தை மீட்க மனுவுருவான ஆண்டவர் பாடுகள் பட்டு சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்து 40 நாட்கள் தம்முடைய சீடர்களை விசுவாசத்தில் திடப்படுத்தி விண்ணேற்றம் அடைந்தார் எனில், அவரை பின்பற்றும் நாமும் ஆண்டவரையும் அவர் தம் போதனைகளையும் மன்னகப்படுத்த வேண்டும் என்று இன்றைய நாள் நமக்கு கற்றுத்தருகிறது. இதுதான் திருச்சபை மீதும் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவர் மீதும் சுமத்தப்பட்ட கடமையாக இருக்கிறது. எனவே இயேசுவை நமது சொல்லாலும் செயலாலும் சான்று பகரும் வாழ்வாலும் மன்னகப்படுத்த வேண்டும். இயேசுவின் இந்த விண்ணேற்ற நிகழ்வு 2 கருத்துக்களை நமக்கு முன்வைக்கிறது. முதலாவதாக கிறிஸ்துவின் மாட்சிமையையும், இரண்டாவதாக அவர் மேற்கொண்ட இறையாட்சி பணியை சீடர்களிடம் ஒப்படைத்ததையும் விளக்குகிறது. இதில் முதலாவதாக நாம் பார்க்க போகும் கிறிஸ்துவின் மாட்சிமை என்பது, கிறிஸ்து எல்லா வானுலகங்களுக்கு மேலாக ஏறி சென்றவர் என்றும் விண்ணுலகில் வலப்பக்கத்தில் அமர்ந்தவர் என்றும் நாம் அவரை அறிகிறோம். அந்த கிறிஸ்து விண்ணுலகில் நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார் என்கிற போது நமக்கு மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பிறக்க வேண்டும். விண்ணேற்றம் அடைந்ததால் அவர் நம்மை கைவிடவில்லை. மாறாக என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய தலைமை குருவாக தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராக இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார் என்ற நம்பிக்கையையும் நமக்கு அளிக்க வேண்டும். இரண்டாவதாக, இயேசுவை நமது வாழ்வாலும் பணியாலும் எடுத்துரைத்து இறையாட்சியை கட்டி எழுப்பி இயேசுவின் சாட்சிகளாக நாம் மாற வேண்டும். இன்றைய நற்செய்தியிலும் கூட இயேசு உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றும் தம் பெயரால் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யுமாறு வலியுறுத்தி அப்பணிக்கு தான் உடன் இருப்பதாகவும் வாக்களிக்கிறார். எனவே கிறிஸ்து நம்மில் அடையாளம் காணப்பட வேண்டும். அதற்கு நாம் அவராக மாற வேண்டும். புனித அவிலா தெரசால் கூறுவதை போன்று, இவ்வுலகில் நம்மை தவிர கிறிஸ்துவிற்கு வேறு உடல் இல்லை. நம் கண்களின் வழியாகவே அவர் இவ்வுலகை கருணை கண் கொண்டு நோக்குகிறார். நம் பாதங்களை கொண்டே அவர் எங்கும் நன்மை செய்து கொண்டே செல்கிறார். நம் கரங்களை கொண்டே அவர் இப்பொழுது ஆசீர்வதிக்கிறார். இதனை உணரும் பொழுது நாம் இயேசுவின் சாட்சிகளாக மாறுகிறோம். எனவே இன்றைய நாளிலே விண்ணகத்திற்கு எழுந்தருளி கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கும் இயேசு நமக்காக தந்தை இறைவனிடம் பரிந்து பேசுவராகவும் நமக்கு அருளையும் ஆசிரையும் பொழிந்து உடனிருப்பார், நம்மை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் இறையாட்சி பணியை நம்மோடு வாழும் மக்களுக்கு நமது வாழ்வாலும் வார்த்தையாலும் அறிவித்து இயேசுவின் சாட்சிகளாக மாறுவோம்.